அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன காணொளியில் பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இரவு நேர உணவைத்தான் உங்களுக்கு நாங்கள் காணொளியாக காட்ட போகிறோம். இரவு நேரம் நாங்கள் இரவுக்கு என்ன சமையல்னு சொன்னால், நாங்கள் பூரி செய்ய போகிறோம். எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் விருப்பம் பூரி. அநேகமாக எல்லாருக்குமே விருப்பம் தானே பூரி என்றால் எல்லாருக்குமான்னு சொல்லி அதைத்தான் நான் குழைக்க போகிறேன். ஆட்டா மாவில் நான் பூரி செய்ய போகிறேன். இப்போ அனிதாவில் இந்த சில்வரால் 3 பவுன் எடுத்து அரித்து வச்சிருக்கிறேன். அரிக்கிறேன் நான் சின்ன இது அந்த மாவின் கட்டத்தன்மை வரும், அதுக்காக நான் அரிக்கிறேன். நான் என்ன மாவண்டாலும் அரித்தேன். அப்போ அரித்து போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். 3 கரண்டி மாவு எடுத்தனால் இப்படி அரைக்கரண்டி காணும் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ரவையும் சேர்க்கலாம். ரவை என்னத்துக்காண்டி என்றால் காய்ச்சல் வரும், முறண்டு வரும். மற்றது பூரி பொரித்த உடனே டக்கண்டு அமலுக்கு அப்படியே பொங்கினபடி நிற்கும் என்பதற்காக தான் ரவை சேர்க்கிறோம். பச்சை ரவை தான். அதையும் சேர்த்துட்டு இனி கொஞ்சம் சீனியும் சேர்க்கலாம். சீனி சேர்க்கும் போது பார்ப்போம். இப்போ சீனி கொஞ்சம் எடுத்தினால் என்னவே முடிஞ்சுது போக இல்லை. இப்போ தான் எடுத்துக்கொண்டு வந்தேன், நினைஞ்சு உள்ளுக்கு போய் எடுத்துட்டு வந்தேன். இனி கொஞ்சம் போட்டுட்டு சுடு தண்ணியாக தான் குழைக்கிறேன் நான். ஏண்டா கையில் ஒட்டா. எண்ணெயும் போட்டும் சேர்க்கலாம். அப்போ நான் சேர்க்கலாம். சப்பாத்திக்கு நான் நெய் எண்ணெய் அப்படியே சேர்த்து தண்டுறேன். இன்றைக்கு சூரியாந்தி எண்ணெயில் தான் நாங்கள் பொரிக்க போகிறோம். அப்போ நெய் எதுவும் சேர்க்கலையே, ஏண்டா நெய்யும் எண்ணெயும் ரெண்டும் கலக்கக்கூடாது. அப்போ இவனை காணும். இதை குழச்சி வச்சேன்னு சொன்னால் சேர்ந்து ஒரு இப்போ 5:30 ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு பூரி சுடும் பொழுது நல்லா வரும். ரெண்டு முகளை குழச்சி வச்சா தான் கொஞ்சம் இளாகி நல்லா வரும். அப்போ பிறகு நான் குழச்சா பிறகு கொஞ்சம் எண்ணெய் சூரியாந்தி எண்ணெய் கொஞ்சம் பூசி வச்சிருந்தா இல்லைன்னா சூரியாந்தி எண்ணெய் சுட போடுறபடியே சூரியாந்தி இல்லாட்டி நான் ஒலிவெண்ணெய் தான் எடுக்க பாய்க்கிறேன். ஒலிவெண்ணெயில் பொரிக்கிறாது சூரியாந்தி. அப்போ அதில் தான் அப்போ இதுக்காக நான் குழைக்க போகிறேன். குழைக்கல பார்ப்போம். தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். குழைக்க அதை மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி சுடுவது சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். தண்ணியாக கொஞ்சம் சுட்டு வரவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களே இந்த தண்ணி மேனுன்றதில்ல. இப்போ எல்லாம் நம்ம அடிச்சு பிணைஞ்சி வடிவா தண்டு குழைச்சிட்டேன். பாருங்கள் ஒட்டாமலுக்கு முதல் தான் ஒட்டுன்னு சொன்னேன் நான் தானே, அதுக்கு தான் விளைஞ்சுட்டு தானே சேர்க்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு ஒட்டா அப்போ தண்டுட்டு இனி இப்படியே நாங்கள் இந்த தட்டில் இந்த போலை பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்கிறேன். அதைத்தான் ரொட்டிக்கும் பிடி தான் செய்கிறோம். இப்படி சின்ன பூரி தான் வைக்கி விருப்பம். சின்ன பிடிச்சி இப்படியும் எடுக்குவோம். கையை கொடுத்துட்டு இப்படி தான் இப்போ இப்படி எல்லாத்தையும் இப்படி பிடிச்சிட்டு பார்ப்போமே. சரி, ஓகே. கோல் ஒன்று வந்ததை தான் நிப்பாட்டிட்டு போனேன்னா இப்போ ஓகே. இப்போ பாருங்கள் மாவெல்லாம் நான் பிடிச்சி வச்சுட்டேன்.
நல்ல பதமாக வந்திருக்குது. நீங்களும் குழைக்கலாம். 3 போனிக்கு இந்த மிதாந்த சில்வரால் 3/4 சில்வர் விடலாம். ஆனால் பார்த்தும் குழைக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரியும் தானே கூடுதலாக தண்ணியை விடாமலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு குழைக்கலாம். இப்போ நாங்கள் இன்றைக்கு சூரியாந்தி தானே பூரி பொரிக்க போகிறேன். அதால் இந்த சூரியாந்தி எடுத்துருக்கு. இப்போ இதை பூசி விடுவோம். எண்ணெய் பூசினா டக்கண்டுலாகிடும். அதுக்காகத்தான் பூசுகிறேன். இப்படி நீங்களும் செய்யலாம். செய்ய தெரியாதவர்கள் பார்த்து வளரலாம். மரக்கறி நாளையில் வைக்கி மாறி மாறி சாப்பாடு செய்து கொடுத்தா தான் சாப்பிடுவேன். இல்லாட்டி நடுக புட்டாண்டுவேன். நான் புட்டு இப்போ மீன் கறிக்கு தான் நான் வைக்கிறது. மற்றும் போல் வைக்கி மாற்றி மாற்றி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பூசிட்டு எல்லாத்தையும் பூசி போட்டு பார்ப்போமே. அதுங்கெல்லாம் நான் உண்டையெல்லாம் பிடிச்சி எண்ணெயெல்லாம் பூசி வச்சு போட்டேன். இனி எந்த பாருங்க எத்தனை உண்டை வந்து 10-14 உண்டை வந்துருக்கு. எங்களுக்கு காணும், போதுமா காணும். அதான் 3 மணிக்குள்ள வச்சுனா உங்களுக்கும் நீங்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை குழச்சி கொள்ளலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவைக்கேற்ற மாதிரி குழைக்கலாம். எங்களுக்கு இது போதும். நாங்களையும் இப்படியே மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு சுடையக்க பார்ப்போமே பூரி பொரிக்கு. வாவ், நல்லா வெடிச்சு பொறி நல்லா சூடாயிட்டு. பூரி என்றா இப்படி பொங்கி வரணும். அந்த மாதிரி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கிறான். எப்படி இருக்கு எடுக்கலாம். இப்படி கலரில் வந்தோடனே எடுத்துட்டு இதுக்குள்ள மாற்றுவோம். இன்னும் 2 பூரியோட நிறையவே வருது. வா ஓ, கையில் எண்ணெய் பட்டு வந்துச்சுன்னா அவ்வளவு சூடு எண்ணெய். இன்றைக்கு பூரி, கடை சாப்பாடு பூரி. இப்படி எடுத்து மாத்திட்டு அடுத்த பூரியை கொண்டு வரோம். நாங்கள் இப்ப கடைசி பூரி பொறிச்சு கொண்டு தட்டி வச்சபடியா ஈஸியா படபடன்ட்டு எண்ணெயில போடணும். உண்டண்டா தட்டி போட்டா எண்ணெய் சூடாயிரும். அதால எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு போட்டோம்னு சொன்னா சட்டி இன்னும் பெருசா இருந்தா தான் நல்லா. இங்கே கடையில தானே வீடு தானே, அப்ப இந்த சட்டியில போட்டாங்க. கொஞ்சம் பெருசா போச்சு இந்த பூரி. எண்ணெய் அள்ளி ஊத்துறதுக்கு இடம் பத்தாது. ரெண்டாலும் இது காணம் இல்லை. அந்த அப்படி அள்ளுறக்கு அல்லாடி பொங்கி வந்து. சரி, ஓகே, இது முடிஞ்சது. இப்ப இனி சாப்பாட்டுக்கு போவோம், வாங்கோ. இப்ப பாப்பீங்கன்னு சொன்னா எங்கட இரவு சாப்பாடு ஆத்தாமாவுல சுட்ட பூரி தான். எல்லாடி சப்பாத்தி செய்வோம், எல்லாடி பூரி செய்வோம். ஏதாவது மாத்தி ஆட்டாமா சாப்பிடுவோம்ன்றதுக்காக இந்த கிரால மாதிரி தானே, அது உடம்புக்கு நல்லா. அதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடலை பிரட்டல், சம்பல், பருப்பு, இன்னும் கறி இருக்குது. எனக்கு 3 கறியும் காணும்னு சொன்னால் இதுக்கு எனக்கு கறி தேவையில்லை.
அதை கிழங்கு பிரட்டலும் வைக்கலாம். இதுக்கு நல்லா இருக்கும் பூரிக்கு. கடலைக்கறி, கடலை சும்மா தண்ணியாயும் வைக்கலாம். பூரி என்றால் எல்லாருக்கும் பிடிக்கும். பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடணும். தரமாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் விருப்பமாக இருக்கும். இது பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.